வணக்கம். ஸ்டாலின் தோல்விற்கு சேகர்பாபு மட்டும்தான் காரணம் வெளியான தகவல். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்கள் செய்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் தான் தற்பொழுது மக்கள் கடுமையான அதிருப்தியில் சேகர்பாபு செய்த தவறுகள், மற்ற அமைச்சர்கள் செய்த தவறுகளால் கொளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் திமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. இன்று மாலை இந்த வீடியோவை நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொளத்தூர் தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். அங்கு சேகர்பாபு கண்ணீருடன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கண்ணீருடன் அப்பகுதி மக்களை பார்த்து பேசியுள்ளார். இது ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களை மன்னர்களாக நினைத்து, ஏன் மக்களை மனிதனாக நினைத்து நீங்கள் உங்களது ஆட்சியை செய்திருந்தால் கூட திமுகவை மீண்டும் ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் திமுகவின் ஆட்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக மாநாட்டில் பங்கேற்று அரசியல் சாசனத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமான மக்களும் சேகர்பாபுவை நீக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் கூறினார்கள். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. மேலும் சேகர்பாபு நில மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளிலும் ஆளானார். அப்பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் 15 மாதங்கள். அப்பொழுதும் கூட ஸ்டாலின் அவர்கள் பதவியை நீக்கவில்லை. ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் திமுகவின் மீது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக மக்கள் கடுமையான அதிருப்திக்கு உள்ளாகி அமைச்சர்கள் செய்த தவறுகளால் திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகிவிட்டது. தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தங்களுக்கு வாக்குகளை செலுத்தியதற்காக நன்றி செலுத்த அங்கு சென்றுள்ளார். ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்விதான் இருந்தாலும் அவர் பெற்ற வாக்கிற்காக அங்கு சென்றுள்ளார். மேலும் அவர் பின்னால் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் சென்றுள்ளார். கண்ணீருடன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கண்ணீருடன் ஸ்டாலின் தோல்வியை தழுவிவிட்டாரே என்ற கண்ணீருடன் அப்பகுதி முழுவதும் சுற்றி வந்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களை ஏளனமாகவும் விமர்சனம் செய்தும் ஒட்டுமொத்த மக்களையும் அவமானப்படுத்தும் விதமாக ஆட்சியை நடத்திவிட்டு இப்பொழுது கண்ணீருடன் நீங்கள் பேசினால் மக்கள் நம்பிவிடுவார்களா? நிச்சயம் நம்ப மாட்டார்கள். ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். கண்ணீர் வடிக்கக்கூடிய சேகர்பாபு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது கோவில் நிலங்கள், குறிப்பாக பல்வேறு கோவில்கள் கட்டுமான பணிகளில் மேம்படுத்தாமல் நிதிகளை கேட்டபொழுது சேகர்பாபு கூறிய பதில் என்ன தெரியுமா? நிலங்களில் நாங்கள் கல்விகளை கட்டுவோம், நிலங்களில் நாங்கள் காம்ப்ளெக்ஸ்களை கட்டுவோம், கிட்டத்தட்ட கோவில் நிலங்கள் அரசுக்கு சொந்தமானது, எந்த வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கேற்ப கோவில் விவசாய நிலத்தை அபகரிப்பதற்கு கூட முயற்சிகளை மேற்கொண்டார் சேகர்பாபு. ஆனால் அது எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபு பல கோடி ஊழல்கள் செய்வதற்கு முன்வந்தார். பல கோடி கோவில் நிலங்கள் மற்றும் பணங்கள், நகைகளில் முறைகேடு செய்ததான வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது பலரும் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததற்கு சேகர்பாபு தான் காரணம் என்று கூறுவது சரியா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூறணும்.